மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகையில் தற்போது குளிர்கால சீசன் களை கட்டியிருக்கிறது. இதன் காரணமாக பகல் நேரங்களில் அதிகமான வெயிலின் தாக்கமும் இரவு நேரங்களில் கடும் குளிரும் நிலவி வருகிறது. கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக இது போன்ற கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை நேரங்களில் அங்கு உதகை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய தலைக்குந்தா மற்றும் காந்தல், ஃபிங்கர் போஸ்ட் பகுதிகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல உரைப்பனியானது படிந்து இருப்பதனால் குட்டி காஷ்மீரை போலவே காட்சியளிக்கிறது. இன்றைய நிலையில் 5வது நாளாக இன்றைய தினமும் உதகையில் கடும் உரைப்பனி தாக்கம் இருந்தது. இந்த அதிகாலை உதகையில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவான நிலையில் அதன் அருகே இருக்கக்கூடிய தலைக்குந்தா பகுதியில் -1 டிகிரியாக வெப்பநிலை பதிவானது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புல்வெளிகள், வீடுகள் மற்றும் வாகனங்கள் மீது இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் வெப்பநிலை குறைந்ததன் காரணமாக பனிக்கட்டிகளாக மாறி வெள்ளை கம்பளம் போற்றியது போலவே காட்சியளித்தது. குறிப்பாக காஷ்மீரை போல ஒரு குட்டி காஷ்மீராக இந்த தலைக்குந்தா பகுதி மாறி இருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாகவே இந்த பகுதியில் உரைப்பனியின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால் அது குறித்த வீடியோக்கள் வைரலாகி வந்த நிலையில் சமூக வலைதளங்களில் அதனை கண்ட ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இன்று காலை உதகையில் அருகே இருக்கக்கூடிய தலைக்குந்தா பகுதிக்கு படையெடுத்து வந்தனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் கூட்டமாக காணப்பட்டது. போக்குவரத்தும் நெரிசலும் ஏற்பட்டது. இங்கு வந்த சுற்றுலா பயணிகள் அங்கு இருக்கக்கூடிய பனிக்கட்டிகளை கையில் எடுத்தும் பனித்துகள்களை கையில் எடுத்தும் விளையாடி மகிழ்ந்ததுடன் மட்டுமின்றி அதே போல செல்பி போன்ற புகைப்படங்கள் எடுத்தும் ரீல்ஸ் பதிவுகளை வெளியிட்டும் உற்சாகம் அடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த மக்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகளும் அதே போல வெளி மாநிலங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகளும் வந்து இந்த உரைப்பணியை காண்பதற்காக வந்து குவிந்ததனால் அந்த பகுதியே ஒரு விழா கோலம் பூண்டது போல காட்சியளித்தது. இதனிடையே உதகையில் 0 டிகிரி செல்சியஸ் மற்றும் பதிவான நிலையில் தலைக்குந்தாவில் -1 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. அதே போல சுற்றி வட்டார பகுதிகளிலும் அவலாஞ்சி, அப்பர் பவானி பகுதிகளிலும் இந்த அதிகாலை -1 டிகிரியாக வெப்பநிலை பதிவானதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர்வாசிகள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலையும் காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசாமி.